ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்துள்ள அனைவரையும் வாழ்த்துகிறோம், கர்த்தரை கனப்படுத்துகிறோம். ஸ்பெஷலி இந்த ஆராதனையுடைய 2 முதல் பாகங்கள் திருவிருந்து ஆராதனையும் மதர் ஸ்பெஷல். மதர் ஸ்பெஷல் மிக உன்னதமான ஒன்று. மதர் சொன்ன உடனே சில பேர் வச்சுக்குவாங்க, நான் தான், அவங்க தான், இவங்க தான். அப்படி இல்லை. மதர்ன்றது இட்ஸ் த கலெக்டிவ் நேம். மதர் என்றது ஒரு கலெக்டிவ் நேம். நான் தான், நீ தான் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பாங்க இல்ல. மதர் என்றது ஒரு மாதிரி எல்லாத்தையும், அனைத்து பெரிய காரியங்களும், நல்ல காரியங்களும், மேலான காரியங்களும், உன்னதமான காரியங்களும், சகலவற்றுக்கும் பொருந்தினதும், சகலவற்றுக்கும் காரணமானதும், உற்பத்திக்கு பிரயோஜனமானதும், சகல ஆசீர்வாதங்களுக்கும், நன்மைக்கும், சகல பிரபலத்துக்கும், சகல பிரகாசிப்பதற்கும், வெளிவருகிற நன்மைகளுக்கும், வெளிவருகிற ஆசீர்வாதத்துக்கும், உன்னதமான பெரிய பெரிய காரியங்களுக்கு காரணமாக இருக்கிற ஒன்றுதான் மதர். தாய்மை. அது ஒரு மலையாக இருக்கலாம், அது ஒரு கடலாக இருக்கலாம், அது ஒரு ஆறாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஏரிகளாக இருக்கலாம், அல்லது வாய்க்காலாக இருக்கலாம், ஆசீர்வாதத்தினுடைய உறைவிடங்களாக இருக்கலாம், அது ஒரு பெரிய தானியத்தின் கோட்டையாக இருக்கலாம், அல்லது சகல நன்மைக்கும் உறைவிடமான ஒவ்வொருவருக்கும் தினம் தினம் கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கலாம். ஆறுதலை அளிக்கிறதுக்கும், சமாதானப்படுத்துவதற்கும், நிம்மதி கொடுக்கிறதுக்கும், கவனிக்கிறீங்க என்ன, சகலவித சமாதானத்திற்கும், ஆசீர்வாதத்துக்கும், எடுத்துக்காட்டுக்கும், தாராளத்துக்கும், சகிப்புக்கும், தாழ்மைக்கும், பொறுமைக்கும் பெரிய பெரிய கடலான ஒரு தன்மைக்கு தான் தாய்மை. தாய்மை சகிப்புக்கும், கஷ்டங்களையும் பாரங்களையும் தாங்குகிறதுக்கும், எல்லா போராட்டத்தையும் அமைதியோடு ஜெயிக்கிறதுக்கும், இன்னொரு முன்னேற்றத்தை காண ஆசைப்படுகிற அந்த மேலான மகிமைக்கு தான் தாய்மை என்று பேர். உற்பத்தி பண்ணுகிறதற்கும், உருவாக்குகிறதற்கும், ஞானத்தை போதிப்பதற்கும், அறிவை சொல்லிக் கொடுக்கிறதற்கும், பத்திரப்படுத்துவதற்கும், அடைக்கலப்படுத்துவதற்கும், அதாவது தைரியப்படுத்துவதற்கும், உற்சாகப்படுத்துவதற்கும், பலப்படுத்துவதற்கும் காரணமாக இருக்கிற அந்த தன்மைக்கு தான் தாய்மை. தாயை பார்த்து தாயினாக்கா அது ஒரு சரியான மீனிங் வராது. உலகம் அப்படித்தான் நினைச்சிருக்கிறோம். பலதரப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது தாய். பலதரப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது தாய்மை. பலதரப்பட்ட ஜனங்களையும் புத்தி சொல்லி விசுவாசத்தில் வழிநடத்துகிற அந்த மேன்மையான தன்மைக்கு தான் தாய்மை. உதவுகிறதும், உதவியாக இருக்கிறதும், உதவி செய்கிறதும் தாய்மை. குறை சொல்றதும், அவங்க மேல குற்றம் சாட்டுறதும், அவங்க தான் அவங்க வேதனைப்படுத்துகிறதும், துக்கப்படுத்துகிறதும் அது தாய்மை அல்லவே அல்ல. நெவர். மீனிங் கொஞ்சம் அதிகமா நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ப்ளீஸ். தாய்மை என்றது நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்ன்றத கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுக்கிறார், எவ்வளவு ஒரு அன்பான ஒரு பிளேஸ்மெண்ட், ஒரு ஸ்தானம், ஒரு தகுதியை கொடுக்கிறார். அந்த தகுதியை சின்ன பின்னமாய் மாற்றி வச்சிருக்கிறோமா, அல்லது அது ஒரு பெரிய மேன்மையான ஒரு தகுதியான இடம் என்பதை நாம் மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறோமா, அல்லது கேவலமா 10 பேர் காய துப்புற மாதிரி வச்சிருக்கிறோமா? வாட் இஸ் ஆக்சுவலி த தாய்மை?
ஹாய் என்றால் என்ன என்பதை கொஞ்சம் கூட நீங்க இவாலுவேட் பண்ணணும். இது நீங்க யோசி. ஆண்டவர் தெளிவாக சொல்வார், ஆதாமிலிருந்து ஏவாள் உருவானார். அப்படின்னா ஆதாம் இல்லாமல் போனால் ஏவாள் இல்லை அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஒரு கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் எப்படின்னா, ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் பிறக்கும். அப்படியானால் ஒரு பெண் இல்லாமல் போனால் ஆண் இல்லை. கர்த்தர் எப்படி இன்டர்லிங்க் பண்றாரு பாருங்க, ஒன்னோட ஒண்ணு எப்படி இன்டர்லிங்க் பண்ணி எவ்வளவு அருமையா அதெல்லாம் கோர்வையாய் பண்ணி யாரையும் மேன்மையோ யாரையோ தாழ்ந்த வைக்கிறதுக்கு ஆண்டவர் இங்க வாய்ப்பே கொடுக்கல. இன்னைக்கு மனுஷன் அப்படியே தராச போட்டு இப்படியும் அப்படியும் அவன் குணாதிசயத்தை கேட்கிறார் போல அவனுடைய முட்டாள்தனத்தை கேட்கிறாங்க. முட்டாள் பேச்சும் அவனுடைய அதாவது புத்திக்கு தகுந்த மாதிரி புத்தி பேச்சும் இப்படி மனுஷனுடைய எடை போட்டு இன்னைக்கு குடும்பங்களை நாசம் பண்ணி இன்னைக்கு குடும்பத்துல கூட ஒரு பேச்சுவார்த்தைக்கு அதாவது அர்த்தமே இல்லாமபடி ஒரு எதிரி சண்டை போடுற மாதிரி குடும்பத்துல சண்டை போடுறோம். அவனுடைய மேன்மையே புரியல. தாய்மைனா என்னன்னா அதுக்கு மேன்மை தான். அதான் அப்போ தாய்மைக்கு இவ்வளவு ஒரு வேல்யூ இருக்குமானா அந்த தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு நீ எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கணும். அப்படியா நம்ம அப்படின்னா நடந்துக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. Is there any value for that utmost bless that God has given you? கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தகுதிக்கு வேலையை யார் திங்க் பண்ணோம்? உலக மனுஷனா அல்லது அறிவாளியா புத்திமானா அல்லது படிப்பாளியா? யார் திங்க் பண்ணோம்? பணம் உள்ளவனா பதவி உள்ளவனா? யார் திங்க் பண்ணோம்? ஜெபிக்கிற கிறிஸ்தவன் திங்க் பண்ணோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபிக்கிற கிறிஸ்தவன் தான் திங்க் பண்ணும். இதைதான் கர்த்தர் தெளிவாக இன்னொரு இடத்துல பேசுறார். கணவன் இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் மனைவி இல்லை, மனைவி இல்லாமல் புருஷன் இல்லை. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் திருமணம். இதுக்கு ஒன்னும் டிஃபரன்சியேஷன் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், ஒரு கண்ட்ரோல் வேணும்ன்றதுக்காக ஆண்டவர் சொல்றார், ஒரு சபைக்கு ஒரு தலை இருக்கணும் போல தேவன் இருக்கிறது போல ஒரு குடும்பத்துக்கு ஒரு புருஷன் தலையா இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். அவ்வளவுதான ஒழிய அதுக்காக அவர் இது இவங்களும் அவங்க மேன்மைன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு இல்ல. மேன்மை இதுதான் கரெக்ட், இதுதான் பெருமை, இதுதான் ஒரு தலைமை அப்படின்னு பேசுறதுக்கு இல்ல. ரெண்டு பேருமே மகிமை உள்ளவர், ரெண்டு பேருமே மகத்துவம் உள்ளவர்கள். சிம்பிளா 2-3 வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களோட சொல்லி நான் போக விரும்புகிறேன். ஏசாயா நிருபம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். நீங்க யாருன்னா வாசிக்கலாம். ஏசாயா பிரவாதனை புஸ்தகம் 49 அத்தியாயம் 15. வாசிக்க மாட்டேன்றீங்களே? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? வாசிங்க அந்த வசனத்தை. போதும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்திரீயானவள் தாய்மை என்ன எடுத்துங்க, அந்த பொம்பளை எல்லாம் எடுத்துங்க, ஸ்திரீ எடுத்துங்க, எப்படி எடுத்தாலும் சரி, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இரக்கம் இந்த இடத்துல முக்கியப்படுத்துகிறது. இரக்கம் இரக்கம் இரக்கம். உனக்கு வேணும்ன்றாங்க இறங்குறது, மத்த டைம்ல நீ பாட்டுக்கு வெளியே ஆக்குறது, அது இல்ல தாய், அது இல்ல தாய்மை. எப்போ அதிகாரப்பூர்வமாவே வாழ்ந்துருது, எப்போ வாட்டி நம்ம தாழ்மையா கொஞ்ச நேரம் இருந்துட்டாக்க கதை முடிச்சிடுமா? ஒரே கிடையாது. இன்னைக்கு இந்த வாழ்க்கையில ஏன் சமாதானம் இழந்து போயிருக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில துக்கமா இருக்கிறோம்? ஏன் இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விரோதிகளாக போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில அந்த கிறிஸ்துவ மேன்மை ஏன் தாழ்மை இன்றைக்கு கண்டினியூ ஆகல? எப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல வருது, இன்ஸ்டால்மெண்ட்ல தாழ்மை போயிடுது. அந்த தாழ்மைன்றது இன்னும் கண்டினியூஸ் ப்ராசஸா நம்ம குடும்பங்கள் இல்ல. ப்ளீஸ் லிசன். இறங்க வேண்டும், இறங்க வேண்டும். தன் பாலகனை மறப்பாளோ? வாட் இஸ் தட் பாலகன்? வாட் இஸ் தட் மறப்பாளோ?
தன்னுடைய இன்னொரு உயிர், அதான் பாலகன். தன்னுடைய இன்னொரு parallel life, parallel living, தன்னிலிருந்து இன்னொரு ஒரு உயிர்ப்பு, தன்னையும் மயமாக்கி வந்த ஒரு தற்ரூபம், தற்பரூபம், தன்னுடைய உருவம், தன்னுடைய ரூபம், இன்னொரு உயிர். கண்டபடி பேசுறது, கண்டபடி காரித்துப்படுறது, கண்டபடி பிஹேவ் பண்றது. பிள்ளைங்களுக்கும் பேச தெரியுதுல, அம்மாங்களுக்கும் அப்பாங்களுக்கும் எப்படி பிள்ளைங்களை பேசணும்னு தெரியுது. எல்லாம் உலகப்பார மனுஷன் மாதிரிதான் நடந்துக்கிறது. எப்படி இருக்கும்? How it is? அர்த்தம் இல்லாத இறைவனோட மகிமை மறந்துடும், இறைவனோட மகிமை மகத்துவத்தை ஏன் மறக்கிறோம்? உனக்கு வேற நீ தாய்மைன்னு சொல்லிடுவியா, அப்புறம் மத காயத்து பிடிவான். எப்படி அது? ஃபர்ஸ்ட் தாயா இருக்கிறது எப்படின்றத கத்துக்கணும். அவங்களா என்ன நினைக்கிறாங்க, இவங்களா என்ன நினைக்கிறாங்க, இவங்களா என்ன நினைக்கிறாங்க, யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நினைச்சா நினைச்சுன்னு போட்டு, எவன் நினைச்சா எனக்கு என்ன ஆச்சு, யார் நினைச்சா எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரியணும் நான் யார், என்னுடைய தாய்னா என்ன எனக்கு தெரியணும், என்னுடைய குணாதிசயம் எனக்கு தெரியணும், தாய் எனக்கு தெரியணும், என்னுடைய குழந்தைனா என்னுடைய உயிர், என்னுடைய இன்னொரு உயிர், அந்த உயிரை தன்னை போலவே நான் பார்த்து அது என்னை விட பிரமாணமான ஒரு அற்புதமான ஸ்வரூபியாக ஒரு மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கருத வேண்டும். பொறுமையா நீங்க அனுசரிக்கணும். இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கிறேன். Anyway, there is one naming ceremony இன்னைக்கு, ரேச்சல் ரெஜினான்னு சொல்லிட்டு. இந்த ரேச்சல் ரெஜினா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. வாட் இஸ் ரேச்சல்? கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப அருமையா அப்ரிஷியேட் பண்ற அந்த பெற்றோர் வந்து ரொம்ப டெப்த்ல போயிருக்காங்க, அது ரொம்ப ஆராய்ச்சி எடுத்திருக்காங்க, அது ரொம்ப கவனமா எடுத்திருக்காங்க. கேட்ட பேர் என்ன அப்பா, பேர் கரெக்டா வாட்ஸ்அப்ல எழுதி அனுப்பிச்சிரு என்கிட்ட, என்ன பேர் டீடைல்ஸ் எடுத்தா அந்த குழந்தை யாருன்னா a powerful brave ruler. Who is Rachel? Powerful. ஆமாமா, ரேச்சல் என்னன்னா பேசிக்கோ, நீ ரீச்சல் கூட சொல்லிக்கோ. உங்க கதை நீ அமெரிக்கால போயிட்டு ரீச்சல் அப்படின்னு நீ பேசிக்கோ. நம்ம இங்கிலீஷ்காரங்க நம்ம விபூதி பொறுத்த நம்ம என்ன சொல்லணும், ரேச்சல் அப்படின்னு தான் சொல்லிக்கோ. நாங்க நீ எப்படின்னா கூப்பிக்கோ. அதோட வீடியோ கூட போட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு 10 முறை கேட்டாச்சு, 10 ஆள்கிட்டையும் கேட்டாச்சு. அவ்வளவு விவரம் தெரியாத பாஸ்டர் அசோக் ராய் இங்க வந்து உட்காந்துட்டாக்கா எங்களால எப்படி நீங்க மேய்க்குவீங்க? பவர்ஃபுல் அண்ட் பிரேவ் ரூலரா இருக்கணும்னு அந்த குடும்பம் நினைக்குது. ஒரு பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்குது, அந்த தாய் நினைக்குது, தகப்பன் நினைக்கிறாங்க. ஒரு பொருளாதார மேற்கொள்கிறவராக இருக்க போது அதாவது வளர்ச்சியை மேன்மையாக கருதும்படி அந்த குழந்தை ரொம்ப வளர்ச்சியை காட்ட போகுது. பவர்ஃபுல் ரூலர், ஸ்ட்ரென்த், சக்தியிலும் கரேஜிலும் அந்த டிட்டர்மினேஷன்லையும் வாட்டர் டெஸ்டினேஷன் நான் இப்படித்தான் அடைவேன், அது கண்டிப்பா அடைஞ்சு தீரும். ரேச்சல் மீன்ஸ் இட் டஸ். அட்லீஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிறாங்க. பேரண்ட்ஸ்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. தேங்க்யூ. இட் சிம்பலைசஸ் பியூரிட்டி, பரிசுத்தத்தை குறித்து காட்டுது. வாட் இஸ் ரேச்சல்? பரிசுத்தம். பரிசுத்தத்தை நேர்மையாக கருதி செயல்படுகிற ஒரு குழந்தை. The baby will grow to be a dynamic powerhouse. ஒரு பெரிய வினோதமான, ஒரு வல்லமை நிறைந்த ஒரு சத்தமாக, ஒரு சமுதாயமாக, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான விளக்காக மாறிவிடும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. வைத்தஸ்லா கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் தப்பு ஏன் பண்றாங்க? குறி வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மேன்மையான பேரை போட்டு ரேச்சல் 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 கூப்பிடுறாப்பெல்லாம் அந்த குழந்தை அந்த மேன்மையை அடைந்து அது அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன்ல வரும்.
பாட்டு பாடும் பொழுது கூட சேர்ந்துக்கின்னு அது மூஞ்ச பார்த்து பார்த்து இவங்களும் பாடுறாங்க. அதுவும் சேர்ந்து பாடட்டும், பாடட்டுமே, பாடுறோம். உங்களுக்கு பாண்டா உண்மையில தொந்தரு பாடுறாங்க. அது குழந்தை பாட வச்சுன்னு பாடுறாங்க. கை நோதுன்னு யோசிச்சா முடியாது. கை இன்னும் கூட பரவாயில்ல, பாடுறப்போ நோட்டம் அப்படின்ற மாதிரி தான் பாடுறாங்க. அவங்க சர்ச்சில் வந்தாதான் நோவு தெரியும். சர்ச்சில் வந்ததும் வேத்து கொத்துது சாமி. அங்கெல்லாம் என்ன ஏசிலேயே உட்காந்துக்கிறோம். ஒரு இடத்துலயும் ரோட்ல போறப்ப கூட ஏசி தான். இப்படி இதெல்லாம். And then Regina. What is Regina? Regina is queen. She will be the ruler. And she will be pure. And she will be beloved. ரொம்ப நேசமான ஒரு ரூலரா இருக்க போகுது. A queen of hearts with the sense of control, superiority. பேரண்ட்ஸ் கைடன்ஸ், பேரண்ட்ஸ் லீடிங், பேரண்ட்ஸ் வாக்கு, குடும்பத்துல அவங்க எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்துன்னு போறாங்களோ இதெல்லாமே அந்த குழந்தைக்கு மாறலா இருக்கும். That is called the Regina. So what I'm trying to say, Regina is going to somebody who is going to do a greater work in the future. அப்படிப்பட்ட ஒரு தன்மையும் நேர்மை அந்த குழந்தைகளுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணி அவங்கள கொஞ்சம் நம்ம இப்படி வச்சுக்கினா அவங்களை இன்னும் கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்த கர்த்தர் போதுமான. நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய செயலும் அப்படி இருந்தா இன்னும் பெஸ்ட் இல்லையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ விசுவாசியை நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய ஒவ்வொரு தாய்மை என்றது வெறும் தாய்மை என்னுடைய சூப்பர்மெசியோ, என்னுடைய பேச்சிலேயோ, என்னுடைய திறமையிலையோ, என்னுடைய கோபத்திலே காட்டுறதல்ல. தாய்மை என்றது உனக்குள்ள தகுதி. அது தேவன் கொடுத்த தகுதி. அந்த தேவன் கொடுத்த அந்த மேலான தகுதியை நீ ஸ்பாயில் பண்ணிட்டு நன்மலா நடிச்சாக்கா அது முடியாது. அப்பப்போ கெட்டுக்கிறது, பேரை கெட்டு, அதுக்கப்புறம் நான் தாய் அப்படின்னு நினைச்சாக்கா எந்த தாய் யாருக்கு வேணுமோ அப்படின்ற நிலைமைக்கு வந்து அந்த தன்மையை எப்பொழுது விட்டுக் கொடுக்க கூடாது. அந்த கிறிஸ்டியன் விட்டுக் கொடுக்க கூடாது. என்னுடைய குணாதிசயம் கர்த்தருடைய பிள்ளைனா அந்த கர்த்தருடைய பிள்ளை என்ற குணாதிசயம் விட்டுக் கொடுக்க கூடாது. மற்ற சோலை விட்டு கொடு, உன்னுடைய ரோஷத்தை விட்டு கொடு, உன்னுடைய குணாதிசயம் அதாவது மேல விட்டு கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் மறுபடியும் கூட கெயின் பண்ணிக்கலாம். ஆனா தாய்மை என்றது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஐயா இயேசு கிறிஸ்து வந்து 3.5 வருஷம் தான் நட்டிட்டு போயிட்டாங்க. தாய்மை அப்படி அல்ல. உன்னுடைய தாய்மை ரொம்ப நீ அற்புதமா நீ பார்த்து கொண்டா உனக்குரிய ரெஸ்பெக்ட் நாங்க தலைவணங்கி உங்களுக்கு மரியாதை ப்ரொவைடர். நீங்க தாய்மையை காத்து கொண்டால் மட்டுமே நினைச்சபடி காய்த்து போட்டோம். உன் கோபம் வந்து வெறி மாதிரி காட்டுறதும், நீ வந்து சந்தர்ப்பத்தை எல்லாம் 3 லட்சம் மாதிரி யோகாவில நடத்துறதும், அவங்களையும் செருப்படிக்கு ஒண்ணு விட்டு போதும். அந்த அளவுக்கு காய்த்துப்பு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கட்சியில நான் தாயின்னு சொன்னா அப்படிப்பட்ட தாய் தேவையில்லை கிறிஸ்தவத்துல. கர்த்தர் சொல்றார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காது போயிடுவாங்களா? போறவங்க இல்லையே. தன் பாலகனை மறப்பாளா? ஒரு வேளை அப்படி இருந்தால் நான் அவனுக்கு தாயாயிருப்பேன். இதான் சவால், இதான் கிறிஸ்தவம். ஏன் பிள்ளைங்க அப்படி இருக்கிறது? விசுவாசி அப்படி இல்ல. என்னுடைய வீட்டுல தாய்கள் அப்படி கிடையாது. மற்ற குடும்பங்களுடைய தாய்கள் போல அல்ல. கிறிஸ்தவ தாய்கள் வாழணும். இடத்துக்கு தகுந்த ஆக்டிங் பண்றது, அப்படி ஷோ ஆஃப் பண்றது, அப்புறம் பார்த்தா வீட்டுல பார்த்தா ஒரே ரகல பண்ணி சண்டை போட்டு ஆண்மையா மீறி இருந்து எல்லாம் தப்பு. அடங்கி இருக்கணும், தாய்மைக்கு மரியாதை கொடுக்கணும். அப்பதான் உலகம் போற்றும். ஏசாயா 66:13 வாசிங்க. ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆமென். God is not selfish. கர்த்தர் செல்ஃபிஷ் இல்ல. பாத்தீங்களா? தேவனாகிய கர்த்தர் செல்ஃபிஷ் இல்ல. அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். அப்போ அவனோட தேவனால் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறாரு. அது யாருன்னா தாயினுடைய தேற்றுதல். அப்போ தேவனவன் கேட்கிறது நிஜம் இருந்தாலும் அதை விட மேன்மையாய் ஆண்டவர் நினைக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை கேட்கிறதுதான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு. அல்லேலூயா. அதுதான் மேன்மை கொடுத்து பேசுறாரு. அப்படின்னா தாயே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனுடைய தாய்மைக்கு மேல நீ ஒரு தாயா இருப்பாயா?
இது ஒரு சவாலாக நீ எடுத்துக்கொள்ள, இதை ஒரு சவாலாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்க திட்டுறாங்க, இவங்க மூஞ்சில அடிக்கிறாங்க, எனக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, என்ன ஒரு கொஞ்சம் கூட ஆளா பதிக்கிறது இல்ல, நான் போராடுறேன், நான் டெய்லி வேலையா கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், அது கர்த்தர் உனக்கு அமைச்சு கொடுத்து நீங்க ஒருத்தையும் ரொம்ப நைஸா அவங்க கிட்ட கொஞ்சம் வேலை வாங்கிக்கணும். ரொம்ப நைஸா அவங்களோட கூட பேசி ஒர்க் ஷெட்யூல்ல கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். வாரத்துக்கு கத்துற மாதிரியே மூஞ்சி அடிச்ச மாதிரியே பேசினாக்கா உங்ககிட்ட வந்து கோஆர்டினேஷன் பண்ணி வேலை செய்யறதுக்கு யாருக்கு இஷ்டம் வராது. போனா கத்துறேன், இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சாக்கா ஏன்னா அப்படி வைக்க அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் வரடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம், பேச்சு ரொம்ப முக்கியம், உங்களுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம், பேசுற விதம் ரொம்ப முக்கியம், அந்த வெலாசிட்டி அந்த டெனாசிட்டி ரொம்ப முக்கியம். இது எதுவுமே பண்ணிக்காம ஜஸ்ட் மூஞ்ச லட்சமா கத்துனா உங்களோட கூட கோஆர்டினேஷன் பண்ற, உங்களோட கூட ஒத்து போறவங்க டீம் ஒர்க் முடியாது. டீம் ஒர்க் உங்களுக்கு கிடைக்காது. எப்போ டீம் ஒர்க் கிடைக்கலையோ நீ ஒருத்தரை ஜாஸ்தி சஃபர் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும், வேதனை ஜாஸ்தி பெருகும். ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல. சோ ஒரு தாய் தேற்றுறதுக்கு ஈக்குவலண்ட் வேற எதுவும் கிடையாது சார். ஒரு தாய் தேற்றுறது போல வேற யாருக்கும் ஒரு அதாவது ஒரு ஈக்குவலண்டா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேற்றுறது போல நான் உன்னை தேற்றுவேன் என்றார். அப்போ தேவனுடைய தேர்தலுக்கு ஈக்குவலா ஒரு தாயினுடைய தேர்தல் இருக்கணும்னா வாட் a great தாய். அந்த தாய்மார்களுக்கு நாங்கள் மூஞ்சில் அடிக்கிறான், இந்த வீட்டுல எல்லாம் ஒரு மாதிரி கேவலமா பண்றாங்கோ, என்ன மரியாதை கொடுக்கறதுல, இந்த சரித்திரத்தெல்லாம் நீ அடிப்பிச்சு. எப்போ அவனை பயிற்சிக்காரன் கிடையாது, அவங்க பேசினே இருக்கிறாங்க, நீ சொல்ல சும்மா அவங்களை குற்றச்சாட்டு. நீ எப்படி நடக்கிறியோ அப்படிதான் அவங்க வீட்டுல நடக்கும். நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குடும்பத்திலயும் பேசுவாங்க. எடுத்த உடனே தன்னுடைய ஒய்ஃப தூத்தி விட்டுற மாட்டாங்க, யாரும் கேவலமா எடுத்து போட மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. நம்முடைய தாய்மையை நாம் காப்பாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Now let me go ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை வந்து 2-3 எக்ஸாம்பிள் வந்து சொல்லி நான் முடிக்கிறேன். அன்னாள் அப்படின்றவங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அன்னாளுடைய விஷயம் எப்படின்னா, அவர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், நீ எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பாரானால் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்ற ஒப்பு கொடுத்ததை அறிந்து கொள்கிறவர் தான் தாய். என்னோட நான் தாயா இருக்கிறேன். ஒரு உலகத்துல எல்லாம் தாயா இருக்கிறது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அது இல்ல. கிறிஸ்தவம் பிள்ளைகள் தாயா இருக்கிறது தான் உலகத்திலே அதிசயம். ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த வேணும். 2வது, எந்த தாயா இருந்தாலும் ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். என் குழந்தைய நான் அற்புதமா நடத்துறேன், என் குழந்தைய நான் இப்படித்தான் வளர்ப்பேன், என் குழந்தைய அனாவசியமா இப்படிப்பட்ட யாரும் காரியத்துக்கு அளவுக்கு விட மாட்டேன், அவனை போதிப்பேன். இப்படி பல காரியங்களை குழந்தைக்கு பொருத்தனை பண்ண வேண்டும். நான் இப்படி நடத்துவேன், இப்படிப்பட்டவங்க இருக்க வேணும். அவங்க சொன்னாங்க பாருங்க, நேமிங் செரமனி அப்படின்னா பேர் கேட்ட உடனே பேர் கொடுத்துட்டாங்க. அந்த பேருடைய டீடைல்ஸ் எடுத்த உடனே நமக்கு ஃபுல் கம்ப்ளீட்டா கிடைச்சிச்சு. இப்ப உங்களுக்கு கவனம் சொல்லிட்டேன். சோ ஒரு குழந்தை இப்படிப்பட்ட ஒரு பாவனையோடு இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு அந்த குழந்தை நடத்துவேன். அந்த குழந்தை இப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட வேண்டும். ஆண் பிள்ளை இல்ல நான் பேசுறது, பெண்மை பேசுறேன். பெண் குழந்தை பத்தி பேசுறேன். அந்த பெண் குழந்தைக்கு எப்படி இருக்கணும்னு அவங்க ஃபீல் பண்றாங்களோ அதை விட தான் அதிகமா இன்னைக்கு தாய்மைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுக்கு ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்ல வேண்டும். அடுத்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்காக அவன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். ஒரு குழந்தைக்காக தாய் எப்பொழுதும் விண்ணப்பம் செய்து கொண்டே இருப்பாள், ஜெபித்துக் கொண்டே இருப்பாள், குழந்தைக்காக வேண்டிக் கொண்டே இருப்பாள். தாய் 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 அவங்களுடைய சஃபரிங் அவ்வளவு லேஸ்பட்டது கிடையாது, அவங்களுடைய தியாகம் அவ்வளவு லேஸ்பட்டு கிடையாது. சாப்பிடுறதுலயும் ஏதோ ஒரு பொருளையும் மட்டும் நீங்க பேசிட்டாக்கா தாய்மை வராது. தாய்மை என்பது இதுக்கும் மேலானது. கர்த்தருக்கென்று நான் கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறேன். உயிரோடு இருக்கும் நாளா வயசாயிட்டுப்பா. தாய் எப்பொழுதுமே ஒரு தாய்க்கு ஒரு தாய்க்கு மக 68 வயசு ஆயிட்டுப்பா, 70 வயசு ஆயிட்டுக்கோ.
வயசே ஆகாது அவன் பிள்ளைங்களுக்கு மட்டும். ஒரு அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, அவன் 70 வயசு ஆயிட்டுக்கும். அந்த அம்மா கிட்ட பேரு, ஐயோ என் புள்ள என்னவோ இப்பதான் ஒரு 10 வயசு புள்ள மாதிரி பேசுறது. அந்த அம்மாவுக்கு மட்டும் பிள்ளைங்களுக்கு வயசே ஆகாது, வயசாவே ஆகாது. எப்போ சின்ன பிள்ளைங்க மாதிரிதான் அவருடைய கண். சாவர வரைக்கும் அந்த பிள்ளைங்க மேல அவங்களுக்கு அந்த அம்மா கவனம் இருந்துனே இருக்கும். நான் பேசுறது தாய்மை, தாய்மையை பத்தி பேசு. இதுல மீனிங் ரொம்ப இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு கூட எங்க அம்மாவுக்கு நான் போன் பண்ணா, பா எப்படி இருக்கிறப்பா, இந்த ஒரு வார்த்தை போதண்டா எப்பா அப்படின்ற பா எப்படி இருக்கிறப்பா, இதை விட வேற என்ன, இதை விட வேற என்ன வேணும்? பிள்ளைங்க வயசே ஆகாது. என்னைக்கா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க மாதிரிதான் பாவிச்சு 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 இன்னைக்கு குழந்தைங்க மாதிரிதான் ஒரு தாயும் தான் பிள்ளைங்களை நேசித்து எடுக்கிறாங்க. அவங்க சாகர வரைக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் அவங்க உள்ள தாட்டி படைத்துக் கொண்டே பொருத்தனை, அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய எண்ணம் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றாங்க. ஆனால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலம் தன் பிள்ளைகளை கொடுத்த நேசம் எதிரே இருக்கும். நல்லா கவனிங்க, உப்மா செய்றீங்க, எவ்வளவு தூரத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. பூண்டு நல்லா உரிக்கிறாங்க, இஞ்சி நல்லா உரிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் எல்லாம் வெங்காயம் எல்லாம் உரிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டாந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணே இருக்கிறாங்க. நல்ல ஒரு பிரியாணி செய்ய போறோம், நல்ல கறியெல்லாம் வச்சு எல்லாம் கழுவினா இருக்கிறாங்க. திடீர்னு அந்த அம்மா யோசனை பண்ணுது, ஐயோ நான் பொண்ணு நல்லா இருந்துச்சு, பையனை கூப்பிட்டு நல்லா இருந்துச்சு, அவன் வந்து ஒரு வாய் சாப்பிட்டான்னு நல்லா இருக்குமே. தாய்மை கொஞ்சம் பேசும் விசுவாசி கொஞ்சம் கூட கொஞ்சம் தாய்மை. It's not easy to joke. இது சாதாரணமான விஷயம் இல்ல சாமி சார், இது சாதாரண விஷயம் இல்ல சார். அந்த லெவல்ல நம்ம இருக்கிறோம்னா மோர் தென் காட், கர்த்தருக்கு சமானமாய் நீ இருந்துட்டேன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதியை நாங்க எதிர்பார்க்கிறோம், உங்களை நாங்க மேன்மைப்படுத்துறோம், உங்களை மரியாதை கொடுக்கிறோம். தாய்மை சரியா பேசுறது தாய்மை இல்ல. எல்லாத்திலும் கொஞ்சம் அடக்கி வாசித்து உன்னுடைய குணாதிசயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகும் பொழுது தாய்மைன்றது மீனிங் அப்பாற்பட்ட, மனுஷனுக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க ரிவர்சல் எடுக்கிறோம். இன்னைக்கு நல்ல ஒரு பிரியாணி பண்றோம், ஏதோ 2 நாளைக்கு முன்னால மீன் வேற செஞ்சோம். ஐயோ அந்த மீன் குழம்பு இப்ப பிரியாணி ரெண்டும் டக்குன்னு எடுத்து டென்சோல போட்டு அம்மாக்கு அனுப்பிச்சு கொடுத்துரு. உடனே அம்மாக்கு போய் சேர்த்துட்டோம். அம்மாக்கு ஒண்ணுமே சொல்லக்கூடாது, திடீர்னு அம்மா அனுப்புறமா, ஏன்பா அவ்வளவு பணத்தை கொடுத்து நீ அனுப்புற, வேணாப்பா. அப்பா கூட அம்மா இத கொஞ்சம் காசு வச்சுக்கோமா, வேணாப்பா நீ நல்லா இருக்குப்பா, நான் ஸ்கூல் நடத்துறமா, எங்க அவ்வளவு கூடவா பஞ்சமாயிடும், வச்சுக்கோமா. இல்லப்பா ஏதோ கஷ்டம் இருப்பா, உனக்கு நிறைய கஷ்டம், வச்சுக்கோப்பா. தாய்மை தாய்மை என்பது இன்னும் இது எவ்வளவு சொல்லலாம், வேற என்னத்த சொல்லுவீங்க, வேற என்னத்த எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தாய்மை ரொம்ப முக்கியம். Here is one more example, let me say. There is a Rahab. She is not a natural lady, she is not a regular lady, she is not a normal lady, she is not a Christian lady, but at the same time இந்த லேடி வந்து ஒரு கிறிஸ்டியனுக்கும் மேலான ஸ்தானத்துல வர்றாங்க. இப்போ ஏன் வர்றாங்கன்னா, இந்த ஸ்திரீ விசுவாசிகள் வேவு பார்க்கறதுக்கு அந்த ஊருக்கு போகும் பொழுது அந்த இடத்துல நம்ம சொல்றாங்க, நீங்கள் என் தகப்பனையும், அதாவது என் தாயாரும் என் சகோதரன் சகோதரிகளும் அவர்களுக்கு உண்டான எல்லாத்தையும் உரையாட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பிக்கும்படி எனக்கு நிச்சயமாக அடையாளம் கொடுக்க வேண்டும். தன் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே காப்பாற்றுறாய் அப்படின்னு ஒரு அடையாளத்தை கேட்கிறா, ஒரு அடையாளத்தை கேட்கிற அளவுக்கு ஆயிட்டார் அம்மா.
அம்மா எப்படிப்பட்ட ஒரு அம்மா, கிறிஸ்தவ அம்மாவை கூட இல்ல. ஆனா இந்த அம்மா சொல்ற பேச்சு பார்த்தா ரொம்ப கிறிஸ்தவ பாருங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறார். கர்த்தர் உங்கள் தேசத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று, அதாவது உங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்தார் என்று நாங்க நிச்சயம் ஆயிட்டோம். ஏன்னா உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது, திகில் பிடித்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்ததான மேன்மை அவர்களுக்கு தெரிய வந்த பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தேவன் உதவியா இருக்காருன்னு தெரிஞ்ச பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கிறார் என்று தேவன் தெரிஞ்ச பொழுது எங்களுக்கு திகில் பிடிச்சிக்கிச்சுன்றதாமா. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் அறிவோம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமத்தின் தண்ணீரை வற்றி பண்ணினதை கூட நாங்கள் கணக்கில் வச்சிருக்கிறோம். நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியன் 2 ராஜாக்களின் சீகோனை ஓகுக்கு செய்ததை நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்மள எல்லாம் கேவலமா பேசுறாங்க, நம்மள யாரும் மதிக்கிறது இல்ல, நம்மளை பத்தி எல்லா கீழ்த்தரமான எண்ணங்கள் தான். எதை பத்தி நீ கவலைப்படாத. நீ மத்த ஜனங்களுக்கு பிச்சுக்குது பாருங்க எப்படி. ஆண்டவராகிய கர்த்தருக்கு துணையா இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கும்போது அவங்க மனசு சோர்ந்து போகுது. அதனால்தான் நமக்கு தான் எகேன்ஸ்ட் ஜாஸ்தி. உங்களால எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் பூமியிலும் தேவனானவர். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால், நான் வேவு பார்க்க வந்த உங்களுக்கு நான் தயவு செஞ்சுட்டேன், அதனால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்ய வேண்டும் என்று கேட்டு அவங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா பேசுறாங்க. She is very clear. She is very specific. Point to point பேசுறாங்க. எப்படின்னா ஒரு தாய் எப்படி எல்லாம் கேட்க முடியுமோ, எவ்வளவு கிளியரா கேட்க முடியுமோ, எப்படி வார்த்தை உச்சரிக்க முடியுமோ அவங்க கரெக்டா உச்சரிக்கிறாங்க. எப்படி உச்சரிக்கிறாங்க? தகப்பனையும் தாயையும் சகோதரரையும் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து என் ஜீவனை சாவுக்கு தப்பிக்கும்படி எங்களுக்கு நிச்சயமாய் ஒரு அடையாளம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு தாய் பாருங்க, she is not a natural lady, she is not a normal lady. யாராலும் ஒத்துக்கொள்கிற ஜனம் அல்ல. இந்த அம்மா யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் இவர் புறக்கணிக்கப்பட்டவனும் தோற்கப்பட்டவனுமாக இருக்கிறானும். ஆனால் அவருடைய குணாதிசயம் என்று ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளான ஒரு சூழல் எப்படி மாறுதலாம்? அவர்கள் திரும்ப மட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்களை வழியே போங்கள் என்றார். 3 days ப்ரொடெக்ட் பண்றாங்க. 3 days ப்ரொடெக்ட் பண்றாங்க. There is a symbolism between Jesus Christ and இன்றைக்கு இந்த அம்மா செய்யற காரியம் 3 சிம்பலைஸ் பண்ணி சொல்லப்படுகிறது. 3 நாள் இயேசு கிறிஸ்து பூமியின் ஆலயத்தில் இருந்தது போல இன்று இந்த அம்மா இந்த 3 நாள் இந்த அம்மா பத்திரப்படுத்துறாங்க. 2வது இந்த அம்மா என்ன செய்யணும்? காப்பாற்றப்படணும். சிவப்பு நூலை வீட்டின் மேல கட்டணும். கயிற்றுங்கள் கிழக்கி விட்ட ஜன்னலில் கட்டி உங்கள் தகப்பனையும் உன் தாயையும் சகோதரியும் சகோதரின் குடும்பத்தை அனைவரையும் உங்களுக்கு வீட்டில் சேர்த்துக்கொள். சோ கர்த்தருடைய பிள்ளை ரத்தம் என்னும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்படுகிற அந்த ஒரு அர்த்தம் கொள்ளுமான 3 நாட்கள் குறிக்கப்பட்டது போல இவள் என்ன சொல்றா? நீங்க எல்லாருமே மலைக்கு ஓடி போய் மலையில போய் நீங்க மறைந்து கிறிஸ்து என்னும் நீங்கள் மலையில போய் அவர்கள் திரும்ப மட்டும் அங்கே 3 நாள் ஒழித்திருந்து பின்பு உங்களை வெளியே போங்கள் என்று சொல்ற அந்த மனுஷியனுடைய பேச்சுக்கள் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கிறிஸ்தவ சகோதரிக்கும் கிறிஸ்தவ தாய்க்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும். ஆண்டவரே, ரட்சிப்பு இல்லாதவளும் இவள் தேவனை குறித்து அறிந்தவளும் இன்றைக்கு ஆண்டவருடைய அதிசயமான காரியங்களை புரிந்து கொண்டவனும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு பாதுகாத்தா பாவகாராய் ஆண்டவர் இருக்கிறார் என்று கேள்விப்படும் பொழுது இவள் செய்கிற இந்த செயல்பாடு குடும்பத்தையே காப்பாற்ற முயற்சி செய்கிற இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியாய், there is only one girl, one lady that I want to say. It is actually the Moabites. மோவாபியர் யார்? மோவாபியர் லோத்தினுடைய தவறுவாய் பிஹேவ் பண்ணி நடந்து கொண்ட பெரிய மகளுடைய குழந்தைதான் மோவாபியர். சோ அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அதாவது வெறுத்து ஒதுக்கி விட்டார். அப்படிப்பட்டவர்கள் யார் என்று சொன்னார்? ஐடோலேட்டர்ஸ், அதாவது விக்கிரக ஆராதனைக்காரர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், சோர்ஸ் ஆஃப் பிரைட் அண்ட் அரகன்ஸ், அதாவது எல்லா பெருமைக்கும்
உத்தரவாதம் இல்லாமல் மேன்மைக்கும் பெருமைக்கும் காரணமாக இருக்கத்தக்கவர்களும், மெட்டீரியலிஸ்டிக் இண்டிபெண்டன்ட், அதாவது பொருள் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் என்று சொல்லுகிற அந்த ஜனங்கள். அடுத்து லாங்குவேஜ், கல்ச்சர் எல்லாமே, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஹீப்ரூ லாங்குவேஜ் இருந்தது போல அவங்களும் ஹீப்ரூ லாங்குவேஜ் இருந்ததுனால அவங்க ரொம்ப சாதகமாகவே செயல்பட்டாங்க. எப்பொழுதுமே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்கள் தான் இந்த அம்மோனியர்கள். இந்த அம்மோனியர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். இந்த ஜனங்களோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் ரூத் என்கிற ஒரு மகள், அவள் தன்னுடைய பக்லோன், கிளியோன் இப்படிப்பட்டவருடைய குடும்பத்திலே சேர்ந்து கொண்டு அந்த இடத்துல திருமணம் ஆனபடினாலே இவனும் இந்த குடும்பத்தினுடைய நபராக மாறிவிட்டபடினாலும் இந்த ரூத் என்கிற ஒரு இவள் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக மாற்றுகிறாள். விசுவாசியே, நீ ஒரு கிறிஸ்தவனாய் இல்லை, கிறிஸ்தவனாய் இல்லை. தாய்மை என்பது ஒரு மேலான ஒன்று. தாய்மை மிக மிக அவசியம். உலகத்தில் பார்க்கக்கூடாத ஒரு மேலான தன்மை என்று சொன்னால் தாய்மை. அந்த தாய்மையை நீ காத்துக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல மோவாபிய குடும்பத்திலிருந்து வந்ததான இந்த ஸ்திரீ ரூத் கிறிஸ்தவர்களோடு ஒன்று சேரும்படியான ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானம் ஒன்று கிடைக்கிறது. அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலும் இந்த ஸ்திரீ ரூத் நகோமியினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கும் பொழுது, நகோமியுடைய பேச்சை கொஞ்சம் கேட்கும் பொழுது, நகோமியுடைய வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் பார்க்கும் பொழுது, நகோமியினுடைய குடும்ப குணாதிசயத்தை கொஞ்சம் பார்க்கும் பொழுது அவள் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், நீ போகும் இடம் நான் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணமுடையத்தில் அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். சுவாசியே, தெளிவா நான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க. அட்லீஸ்ட் பை நவ், இப்பொழுது இருந்த ஆகிலும், அட்லீஸ்ட் இப்பத்துல இருந்த ஆகிலும் என்ன செய்யலாம்? நான் மோவாபியரா இருக்கிறோம், ஆனால் கிறிஸ்தவர்களுடைய பேச்சு கொஞ்சம் கவனிச்சு, கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்க்கை நடத்துறாங்க, அவங்க எப்படி குடும்பம் நடத்துறாங்க, எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க, குடும்பத்துல எப்படி அனுசரிச்சு போறாங்க, எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க, எவ்வளவு காமா பேசுறாங்க, எப்படி நடத்துக்கிறாங்க, இந்த கிறிஸ்தவ அந்த கொள்கையை கொஞ்சம் பார்த்து இந்த 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 ரூத் நகோமியுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட இந்த பாடம் இன்றைக்கு இந்த ஸ்திரீ பேசுற அளவுக்கு வந்துச்சுன்னா, விசுவாசியை இதை விட மேன்மை உண்டு என்ன? ஒரு மோவாபிய ஸ்திரீ ஒரு அறிக்கை பண்ண முடியுமானால், உன்னுடைய இடத்துல தங்கம் தான் எனக்கு நல்லா தெரியுது, உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனமா தெரியுது, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவனா தெரியுது, நீ மறிக்கிற இடம் தான் நான் மறிக்கணும்னு நினைக்கிறேன், நீ போற இடம் தான் நான் போகணும்னு நினைக்கிறேன். நான் வாட் எ டெஸ்டிமனி இந்த கிறிஸ்துவ குடும்பம் கொடுக்கு. தாயே, இன்னைக்கு தாயே என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும் நீ ஒரு முறை கூட உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்தவனுக்கு சாதகமாகவே இருக்கும், கிறிஸ்தவனுக்கு உதவியா இருக்கும், கிறிஸ்துவனுடைய ஆவி உனக்கு உதவியா இருக்கும். கிறிஸ்துவ காரியத்துக்கு விடாது. கேவலமா ஜனங்கள் துப்புற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்தார். காப்பாற்று, தாய்மையை காத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா உனக்கு ஒரு மேலான அனுபவம் உண்டு, உனக்கு மேலான தன்மை உண்டு, உங்ககிட்ட இருந்து கத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப இருக்குது. நீ மேன்மையாக இருக்க வேணும், நீ நல்லா இருக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. தாய் நர்ச்சரிங், உதவியா இருக்கிறாள், காப்பாற்றுகிறாள், உதவியா இருக்கிறாள், ப்ரொவைடிங் எவ்ரிதிங், ப்ரொடெக்ஷன், காப்பாற்றுகிறாள், ஹெல்த் கேர் கொடுக்கிறாங்க, எமோஷனல் சப்போர்ட், व्यसनங்களும் துக்கங்களை எல்லாத்தையும் மாற்றி ஆறுதல் செய்கிறார், எஜுகேஷன் கொடுக்கிறாங்க. தாய்மை என்ன செய்யுது? ஒரு நல்ல டீச்சிங் கொடுக்குது, போதனை கொடுக்குது, ஒரு நல்ல வேல்யூஸ், அதாவது ஒரு அழகாத மரியாதையை சொல்லிக் கொடுக்குது, டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கிறது, ஹவுஸ் ஹோல்ட் ஆர்கனைசேஷன், வீட்டுல எல்லா மரியாதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. பில்டிங் ஃபேமிலி பாண்ட்ஸ், எப்படி ஒற்றி உறவாடணும், எப்படி நேசமா இருக்கணும், எப்படி அன்பா இருக்கணும், எப்படி பணிவா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்க தான் ஒரு பெரிய மகனா அந்த வீட்டுல இருந்து செயல்படுறாங்க, ரோல் மாடலா இருக்கிறாங்க. அவங்க தான் ரோல் மாடல். செல்ஃப் கேர், ரெஜுவனேஷன், மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க, மறுபடியும் சரிப்படுத்துறாங்க. அன்கண்டிஷனல் லவ், கொஞ்சம் கூட மாறாத ஒரு அன்பு வச்சிருக்காங்க. பேஷன்ஸ், பொறுமை,
செல்ஃப்லெஸ்னஸ், கொஞ்சம் கூட தனக்குன்னு எதுவும் வச்சுக்கிறது இல்ல. ஸ்ட்ரென்த், பலப்படுத்துறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறாங்க, ஒரு ஒவ்வொருத்தருக்கும் புரிதலை கொடுக்கறாங்க. இப்படிப்பட்ட மேன்மையான தன்மையை கொடுக்கிற தாய்மார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். உங்களுக்குரிய மேன்மை என்னைக்குமே மாறாது. யார் மரியாதை செலுத்துறாங்களோ இல்லையோ, யார் கவனம் கொடுக்கறாங்களோ இல்லையோ, யார் அதுக்குரிய மரியாதை செலுத்துறாங்களோ இல்லையோ, ஒருவேளை அறிவு பெற்றவங்க சம்டைம்ஸ் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தன்மை இல்லாம 10 இடத்துல இருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு உனக்கு மேன்மையான மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதை பத்தி அவங்க கவலைப்படாது. கர்த்தர் உங்களை மதிக்கிறார், தேவன் உங்களை மதிக்கிறார், ரட்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள் மதிக்கிறோம். தாய்மை நீ விட்டு கொடுக்க வேண்டாம். பிகாஸ் ஆல் இன் ஆல், எல்லாவற்றுக்கும் நீதான் மையமா இருக்கிறாய். அந்த மையத்தை நீ விட்டு கொடுக்க வேண்டாம். அந்த மையத்துக்கு துரோகம் வர வைக்க வேண்டாம். அந்த மையத்துக்கு அதாவது பங்கம் வர்றதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.